வணக்கம் நேயர்களே, உங்க ஆர்ஜே ஷர்லின் பேசுறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப சீரியஸான, அதே சமயம் நம்ம எல்லாருடைய மனசுக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். நம்ம எல்லாரும் வெளியே பார்க்கும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ஆஃபீஸ்ல செம்மையா வேலை பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா செம்மையா அரட்டை அடிக்கிறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல லிவிங் மை பெஸ்ட் லைஃப் அப்படின்னு கூட போஸ்ட் போடுறோம், ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஆனா நிஜமாவே கேட்குறேன், மனசார நீங்க சொல்லுங்க, நம்மள பல பேர் சில நேரங்கள்ல இல்லைங்க, பல நேரங்கள்ல உங்களுக்குள்ள அப்படியே நொறுங்கி போய் பிரேக் ஆகி உட்கார்ந்துருக்கீங்க. அவுட் சைட்ல ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா இன்சைட்ல ஸ்ட்ரகிள் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம சொசைட்டில இருக்கிற ஒரு பெரிய சாபக்கேடுன்னு தெரியுமா? இந்த போலியான முகம் தான். மாஸ்க் போட்டுட்டு, அதாவது நம்ம கொரோனா டைம்ல போட்ட மாஸ்க் இல்ல, வெளியில ஒரு மாஸ்க், ஆனா உள்ள இன்சைட்ல நம்ம வேற மாதிரி ஃபீல் பண்றோம். வெளியே பார்க்கும்போது அம்புட்டு சிரிப்பு, அப்படியே நம்ம முகம் நமக்கே பிடிக்கும் அப்படின்னா பாருங்களேன். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல நம்ம தான் நம்பர் 1 இருப்போம். ஆனா ரூம்குள்ள போய் கதவை சாத்தினா, இல்லைனா நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த இருட்டில் தனியாக உட்காரும் போது தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிஜமான போராட்டம் வெளியே வருமே. அவுட் சைடில் ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாரும் கேட்குற கேள்விக்கு ஆமாம் ப்ரோ நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சின்ன புன்னகை, இன்சைடில் ஆனால் ஸ்ட்ரகிள் இருக்கும். உள்ளுக்குள்ள ஐயோ அடுத்த மாதம் குடும்பத்தை எப்படி ஓட்ட போகிறனோ, என் கரியரில் என்ன ஆக போகுதோ, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வருது அப்படின்னு மனசுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிக்கிற அந்த ஒரு போராட்டம். இப்போ இந்த ஷோவை கேட்டுட்டு கார் ஓட்டிக்கிட்டோ இல்ல பஸ்ல விண்டோ சீட்ல உட்காந்துக்கிட்டோ காய்கறி நறுக்கிக்கிட்டோ, அட ஆமா ஆர்ஜே ஷர்லின் நீ சொல்றது அப்படியே என்ன பத்தி தான் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யாராவது இருக்கீங்களா? அந்த சைலண்ட் ஸ்ட்ரகிளுக்கு ஒரு ஆன்சர் நம்ம எல்லாருக்குமே தேவை. கண்டிப்பா இருப்பீங்க. ஏன்னா இங்க இருக்கிற முக்காவாசி பேரோட நிலைமை இதுதான். யார்கிட்டையும் சொல்ல முடியாம, சொன்னா தப்பா நினைப்பாங்களோன்னு பயந்து தனக்குள்ளேயே வச்சு அந்த சைலண்ட் ஸ்ட்ரகிள் இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது வாசே. நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், மைண்டை டைவர்ட் பண்றேன்னு சொல்லி சோஷியல் மீடியாவுக்குள்ள போவோம். அங்க போனா மத்தவன் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து இன்னும் டிப்ரெஷன் ஆகும், அதிகமாகும், இல்லைன்னா தப்பான வழிகள்ல போயிருவோம். ஆனா இந்த உடைஞ்சு போன மனசுக்கு, இந்த சைலண்டான போராட்டத்துக்கு நிஜமாவே ஒரு சரியான பதில் தேவை, ஒரு ஆறுதல் தேவை. அதுக்காக தான் இந்த புக் ஜேர்னி ஒரு நாளுமே நம்ம கம்ஃபர்ட் ரேடியோவில் நம்ம நிகழ்ச்சியை நீங்க கேட்க மறந்துடாதீங்க. ஒரு தெளிவையும் உங்க உடைஞ்சு போன மனசுக்கான மருந்தையும் கொடுக்கறதுக்கு தான் இங்க நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஏன் புக்ஸ் படிக்கணும் அப்படின்றத ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இன்னைக்கு கடந்து போயிட்டு இருக்கிற இதே கஷ்டத்தை, இதே மன போராட்டத்தை உலகத்துல யாரோ ஒருத்தர் எப்பவோ கடந்து போயிருப்பாங்க. அவங்க அதை எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ரகசியத்தை ஒரு புத்தகமா எழுதி வச்சிருக்காங்க. நீங்க ஒரு நல்ல புக்கை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும் போது உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு குரல் கேட்கும், ப்ரோ நீ தனியா இல்ல, ப்ரோ சிஸ்டர் நீங்க தனியா இல்ல, உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன், ஆனா இப்ப இதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன், எப்படி வெளியில வந்தேன் அப்படின்ற விஷயங்களை அந்த புக்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புக் உங்ககிட்ட பேசும். நிஜமாவே அந்த வார்த்தைகள் உங்க இன்சைட் ஸ்ட்ரகிள் அப்படியே சேஞ்ச் பண்ணிடும், உங்க மனசை ஸ்ட்ராங் ஆகும். அதனால நேயர்களே, உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்காதீங்க. வெளியே இருக்கிற போலியான உலகத்தை பாக்குறத நிறுத்திட்டு ஒரு நல்ல புக்கை கையில எடுங்க. உங்க லைஃப் கண்டிப்பா மாறும். உள்ளுக்குள்ளையும் சிரிப்போம், நிஜமாவும் ஜெயிப்போங்க. அதனால ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ எஸ், ஒரு நாளுமே நம்ம புக் ஜேர்னில நீங்க இன்னும் அப்கமிங் டேஸ்ல டிஃப்ரெண்டான புக்ஸை பத்தி நீங்க கேட்க போறீங்க. நான் நிறைய புக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக. ஸோ இன்னைக்கு டே 6th சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்க எல்லாருமே கேட்க போறீங்க. அதற்கான ரிவ்யூ நம்ம பண்ண போறோம். ஜஸ்ட் 28 years old woman, இவங்க இந்த புக்கை எழுதி நிறைய பேருக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் நான் இதை பத்தி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த புக் நீங்க சப்போஸ் வாங்கி ரீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் இன்னைக்கு ரீசெண்டா அதோட அமௌண்ட் பார்க்கும்போது 1000 rupees இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சொல்லும்போது ஐ திங்க் அரவுண்ட் 800 and 700 இருந்துச்சு. இப்போ அதிகமாக்கியிருக்காங்க. அதனால நீங்கள் சப்போஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி நீங்கள் படிங்க. புக் பிரியர்களாக இருக்கீங்க அப்படின்றப்ப, அப்படி இல்லை என்னால் வாங்க முடியாது அப்படின்னா நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். நம்ம புக் ஜேர்னி ஷோ நீங்கள் தவறாமல் கேட்டுருங்க. இந்த புக் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நம்ம எப்படி ஜாயை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் வெயிட்டிங் சீசனில் ஆண்டவருடைய பிளான்ஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த புக்ஸில். ஸோ இன்னைக்கு நம்ம 6th டேல என்ன போட்டிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. உங்கள் வீட்டு கிச்சன்லையோ இல்லை
ஸ்டோர் ரூம்லையோ எப்பயாச்சும் பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கா? பேட் ஸ்மெல் வந்திருக்கு அப்படின்னா இப்போவே உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. 8489773773 8489773773 இந்த நம்பருக்கு #the book journey அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி எஸ் அப்படி இல்லைனா வந்து தம்ஸ் அப்பை வந்து தெரியப்படுத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்பில் ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கு அப்படின்னா என்னோட சாக்ஸ் ஸ்மெல்லு தான். ஸோ நம்ம வந்து ஸ்கூலுக்கெலாம் வந்து போட்டுட்டு போகிறப்ப என்ன வந்து துவைச்சாலும் அந்த சாக்ஸ் ஸ்மெல் மட்டும் வந்து சேஞ்சே ஆகாதுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சரி ஓகே அதுவாக வந்து போயிடும் அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுருவோம். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அங்கே போனால் மூக்கே வந்து தொலைக்கும் பாருங்க. அப்புறம் தேடி பார்த்தா மூளையில் ஒரு அழுகின வெங்காயமோ இல்லை தக்காளி பழமோ கிடக்கும். அதை தூக்கி குப்பையில் போடுற வரைக்கும் அந்த ஸ்மெல் போகவே போகாது. இன்னைக்கு நம்ம ஷோவோட இந்த செக்மெண்ட்ல கூட நம்ம லைஃப்குள்ள இருக்கிற அழுகின வெங்காயத்தை நம்ம எப்படி வெளியில தூக்கி போடுறதுன்னு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதை பத்தி தான் வந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் வந்து அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, கெட் அவுட் த கங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கங்க் அப்படின்றப்ப வந்து அழுக்கு, சரிங்களா? நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கங்க் அப்படின்னா அழுக்கு. இதுக்கு வந்து ஒரு அழகான ரெஃபரன்ஸோட வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, யோவான் 15:2 நான் உங்களுக்காக ரீட் பண்றேன். எண்ணெல் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஸோ நான் உங்களுக்காக இங்கிலீஷ்லையும் ரீட் பண்றேன். He cuts off every branch in me that bears no fruit, while every branch that does bear fruit he prunes so that it will be even more fruitful. அதாவது ஒரு நல்ல செடி வளரணும் அப்படின்னா அதில் இருக்கிற காய்ந்த இலைகள் வீணான கிளைகள்லாம் கட் பண்ணணும். அதை வந்து ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அது இன்னும் சூப்பராக வந்து காயெலாம் வந்து காய்க்குமா. இந்த கதையில் வர மாதிரி தான் நேர்களே நம்ம லைஃப்பில் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று சரியில்லைன்னு நம்ம மனசுக்கு தோணும். ஒரு பேடான ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதெல்லாம் ஒன்றுமில்லப்பா போக போக சரியாயிடும் அப்படின்னு கண்டுக்காம தள்ளி போயிடுவோம். முக்கியமாக நம்ம போன எபிசோடில் பேசணும்ல, அந்த வெயிட்டிங் சீசன், காத்திருக்க போகிற டைம், அந்த டைமிங்கில் தான் நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத குப்பைகள், அதாவது அந்த கங்க் வந்து சேரும், அழுக்கு வந்து சேரும். சோம்பேறித்தனம், லேசினஸ், தான் வேலை நடக்கலையே அப்புறம் ஏன் நான் உழைக்கணும் அப்படியே வந்து முடங்கி போயிடுவோம். கசப்புணர்வு, பிட்டர்னஸ், அவனுங்க மட்டும் எப்படி நடந்துச்சு எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு மற்றவங்க மேலே ஒரு பொறாமையும் கசப்பும் வரும். அலட்சியம், ஆப்பத்தி, சரி என்னவா போகுது அப்படின்னு நம்மளோட நல்ல கேரக்டரையே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தையும் வந்து அப்படியே நழுவ விட்டுருவோம். அதனால இப்படிப்பட்ட கங்க் ஏதாச்சும் இருக்கும் நமக்குள்ள, நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்னா அதை வந்து த்ரோ அவுட் பண்ணிடுங்க, நீங்க வந்து தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டைம் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இது நமக்கான ஒரு நேரமாக இருக்க போகுது. நம்ம லைஃப்ல இன்னைக்கு என்னென்ன கங்க் வந்து சேர்ந்து இருக்குது நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருள் ரொம்ப நாள் வந்து ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குதுன்னா அந்த வீட்டில் வந்து நறுமணமே வந்து இருக்காது. ரொம்ப வந்து அந்த பேட் ஸ்மெல் ஹெவியாக இருக்கும், நம்மளால உள்ள இருக்கக்கூட முடியாதுல்ல. அப்போ நம்ம லைஃப்ல வந்து இதை மாதிரியான கங்க், இந்த சோம்பேறித்தனமாக இருக்கலாம், பிட்டர்னஸாக இருக்கலாம், நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கலாம், என்னென்ன அழுக்குகள்லாம் வந்து இருக்குதோ அந்த கங்கை வந்து நான் ரிமூவ் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ஜஸ்ட் வந்து நம்ம திங்க் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கடைசி செக்மெண்ட்க்கு வந்தாச்சு. இந்த ஒரு செக்மெண்ட்ல நம்ம பாட்டம் லைனை ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கண்டென்ட்டை வந்து படிச்சப்ப எனக்கு மண்டையில டக்குன்னு அடிச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? இஃப் காட் இஸ் நாட் சேஞ்சிங் யோர் சிச்சுவேஷன், ஹி இஸ் ட்ரைங் டு சேஞ்ச் யூ. ஆண்டவர் வந்து உங்க சிச்சுவேஷனை மாத்தலை அப்படின்னா அவர் உங்களை மாத்துறாரு. ஸோ செம்ம லைனாக இருந்துச்சுங்க. இது வந்து ஆத்தர் வந்து எழுதியிருந்தாங்க, அந்த ஆஷ்லி எத்ரிங்டன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடவுள் இப்போ உங்கள் சூழ்நிலையை மாற்றலை அப்படின்னா அவர் உங்களை மாற்ற ட்ரை பண்ணுறாருன்னு அர்த்தம். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில் சும்மா உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், மற்றவங்களை பற்றி பின்னாடி பேசுறது, இந்த காசிப் பண்ணுறது, இது நிறையா வந்து நடக்குதுங்க. நானே வந்து நேரில் பார்த்துருக்கேன். நான் பார்த்த இடம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, இந்த இடத்துல இது வந்து ஒரு ஹோலி பிளேஸ், இந்த இடத்துல வந்து காசிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. அண்ட் அறகுறையாக
வாழ்ற ஒரு லைஃப் ஸ்டைலு, இல்லைன்னா நம்மளால முடியாதுன்னு நம்மளே நம்பிட்டு இருக்கிற ஒரு போலியான பொய். நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பொய்யில தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னால் எதுவுமே முடியாது போல, அவ்வளவுதான், எல்லாமே வந்து நான் பண்ணுறதுக்கு தகுதியானவனே இல்லை அப்படின்னு இவங்களையே வந்து ரொம்ப எப்படின்னா, ஆண்டவர் வந்து நமக்கு வந்து வேற லெவல் பிளானை வச்சுருக்காரு. அவர் பயங்கரமாக நம்மளை பார்க்குறாரு. ஆனால் நம்ம வந்து தரக்குறைவாக நம்மளை நாமளே வந்து பேசிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு போலியான பொய்க்குள்ள நம்மளை நாமளே முடக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் தான் ஆண்டவர் கட் பண்ணி வெளியில் தூக்க போகிறாரு. ஸோ இது நீங்களே வந்து பாருங்களேன். அதனால் இன்னைக்கு அந்த பேட் ஸ்மெல்லை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நான் வந்து இவ்வளோ மோசமாக இருந்திருக்கேன், நான் இவ்வளவு நாள், என்கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்குது, நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், என்கிட்ட வந்து இது இவ்வளோ நாள் இருந்திருக்கே, இதை நான் வந்து வெளியில் தூக்கி போடணும், இது என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அது அங்கேயே நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்கும்போது அதை வந்து ஆண்டவர் இடத்துல உங்கள் மனசார நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல ஆண்டவரே, நான் காசிப் பேசுகிறதை என்னால் நிறுத்த முடியல ஆண்டவரே. அவங்க அப்படி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அதனால நானும் ரியாக்ட் பண்ணி அவங்கள பற்றி காசிப் பேச ஆரம்பிச்சிடுறேன், என்னால் இதை ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளால் முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆண்டவர் இடத்துல சொல்லலாம். மனசார இந்த சின்ன ப்ரேயரை மட்டும் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க சரிங்களா. இன்றைக்கி நீங்கள் தூங்கும்போது, இல்லைனா நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ, ஸோ இந்த ஒரு ப்ரேயரை வந்து பண்ணுங்கள். இப்போ நானும் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறேன். ஸோ நீங்களும் எந்த இடங்கள்ல இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம ஆண்டவரை நினச்சிக்கோங்க. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத அழுக்குகளை எனக்கு நீங்கள் காட்டுங்க. என் லைஃப்ல இருக்கிற அந்த அழுக்க, அந்த குப்பையை வெளியில தூக்கி போட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க விருப்பத்தின்படி என்ன மாத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நேர்களே, இந்த பிரேயரை நீங்க இன்னைக்கு தூங்கும்போது ஜெபம் பண்ணிட்டு பாடுங்க சரிங்களா. சின்ன பிரேயர் தானே, நம்மளால பண்ண முடியாதா என்ன, கண்டிப்பா வந்து பண்ணிடலாம். அதனால வெயிட்டிங் பீரியடுன்றது சும்மா இருக்கிற டைம் இல்லை, நம்மளை நாமளே சுத்தம் பண்ணுகிறதற்கான டைம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்களே, எனக்கு எதுக்குங்க இந்த வெயிட்டிங் பீரியடு, ரொம்ப நாள் காத்திருக்கிறேங்க அப்படின்ட்டு. நீங்க இந்த வெயிட்டிங் பீரியட்ல உங்களை நீங்களே சுத்தம் பண்ணணும், அதுக்காக தான். ஸோ அதுக்கான ஒரு டைம் உங்களுக்குள்ள இருக்கிற குப்பையை க்ளீன் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, உங்க லைஃப் செம்ம நறுமணமா சூப்பரா இருக்குங்க. ஓகே, ஸோ நானும் இப்போ கிளம்புறேன். நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். Until then, bye from RJ Sharlin. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் ரேடியோ.